ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது எப்போ நடந்த எக்ஸாம்னா 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 நடந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு. இதில் இருந்தால் ஒரு 10 ஜென்ரல் நாலேஜ் டாபிக் எடுத்து வந்திருக்கேன். இதுவரை நம்ம 15 வீடியோ பார்த்துட்டோம். இது 16ஆவது வீடியோ. இதுவரை நம்ம வீடியோ பார்க்கலன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி ஜிடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் இந்த 15 வீடியோ இருக்கும். அதை போய் வரிசையாக பாருங்கள். அதை பார்க்குறது மூலிமா எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேலைவாய்ப்பு, கல்வி, முதுமை மற்றும் இயலாமை போன்ற சூழ்நிலைகளில் அரசு வழங்கும் பொது நிதியை பற்றி கூறும் சரத்து எது? எதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க? பாலிட்டி, அரசியலமைப்புலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3 பாயிண்ட் இருக்குது. என்னென்னா இந்த மாதிரி சரத்து, ஆர்டிகல்ஸ்னு சொல்லுவோம். அடுத்தது ஷெடியூல்ஸு, அட்டவணைகள்னு சொல்லுவோம். அடுத்தது பார்ட்ஸு. இந்த 3 ரொம்ப முக்கியம். இந்த 3 ரொம்ப முக்கியம். நம்ம இதுவரையும் 15 வீடியோ பார்த்துருக்கோன்னு சொன்னோம்னா 15 வீடியோலையும் இந்த சரத்துலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ ஆர்டிகல்ஸ் நீங்கள் முக்கியமாக படிச்சுக்கணும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, சரத்து 41. அடுத்தது பாருங்கள், செகண்ட் கொஸ்டினு, சுழல் திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இது எது கீழே வருதுன்னா எக்கனாமிக்ஸ். பொருளாதாரத்தில் 5 ஆண்டு திட்டங்கள் இருக்கும், 5 இயர் பிளான். இந்த 5 இயர் பிளான் ரொம்ப முக்கியமாக கேட்டிருக்காங்க போன வருஷம். ஸோ போன வருஷம் கேட்ட கொஷினில் எல்லாத்துலேயுமே 5 இயர் பிளான்லேருந்து ஒரு கொஷின் வருது. இதுவரை 15 வீடியோ பார்த்துருக்கோம்ல, எல்லாத்துலேயுமே ஒரு கொஷின் வருது. எதுனா இந்த 5 இயர் பிளானு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? சுழல் திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் சி, 5வது ஐந்தாண்டு திட்டத்தின் முடிவில். ஸோ 5th 5 இயர் பிளான் இருக்குல்ல, அதோட லாஸ்ட்டில் இந்த சுழல் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 3வது கொஷினு, மகாஜனபத காலகட்டத்தில் பயிர்களுக்கு வரி விதிப்பு எவ்வளவு இருந்தது? ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க. மகாஜனபதாஸ் இவங்க ஆட்சி காலத்தில் பயிர்களுக்கு வரி விதிப்பு எவ்வளோ இருந்துச்சுன்னா ஆப்ஷன் சி. இதில் ஒரு கரெக்ஷன் இருக்குது, 1/6. அதாவது 6ல் 1 மடங்கு நம்ம வரி கட்டணும். அடுத்தது பாருங்கள், 4வது கேள்வி, இந்தியாவின் 26வது கடற்படை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? ஸோ இது எது கீழே வருதுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டாப்பிக்கில் அப்பாயின்மெண்ட்ஸ்ன்னு இருக்கும். அது கீழே இந்த டாப்பிக்லாம் வருது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா 2025 நடந்த முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் படித்து வச்சுக்கணும். இப்போ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி. இவங்க தான் 26வது கடற்படை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டிருப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 5வது கேள்வி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி கீழ்காணும் எந்த மாநிலம் அதிக பாலின விகிதத்தை கொண்டுள்ளது? 2011 சென்சஸ். இதை கம்ப்ளீட்டாக படிக்கணும் நீங்கள். ஏன்னா இதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருது. சென்சஸ் ரொம்ப முக்கியம், 5 இயர் பிளான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011 படி எந்த மாநிலம், கீழ்காணும் எந்த மாநிலம் அதிக பாலின விகிதத்தை கொண்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. அடுத்தது பாருங்கள், 6வது கேள்வி, கீழ்காண்பவர்கள் யார் பேட்மிண்டன் விளையாட்டுப் போட்டியுடன் தொடர்புடையவர்? ஸோ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, பிரமோத் பாகட். இவர் ஒரு பேட்மிண்டன் வீரர். அடுத்தது பாருங்கள், 7வது கேள்வி, ஒரு மாநிலத்தின் ஆளுநருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது யார்? ஸோ இது பாருங்கள், பாலிட்டிலேருந்து அகைன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு மாநிலத்தின் ஆளுநருக்கு, கவர்னருக்கு பதவி பிரமாணம் யார் செஞ்சு வைப்பாங்கன்னா ஆப்ஷன் சி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் தான் ஆளுநருக்கு, கவர்னருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. அடுத்தது பாருங்கள், 8வது கேள்வி, வங்கப்பிரிவினை யாரால் கொண்டு வரப்பட்டது? ஸோ பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், வங்க பிரிவினை யாரால் கொண்டு வரப்பட்டது? இது எது கீழே இருக்குது? ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் கீழே இருக்குது. இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, கர்சன் பிரபு. கர்சன் பிரபு தான் வங்க பிரிவினை பண்ணியிருப்பார். அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி, நீச்சல் குளத்தை சுத்திகரிக்க பயன்படும் வேதிப்பொருள் எது? நீச்சல் குளம், ஸ்விம்மிங் பூலை க்ளீன் பண்ணுறது எதை மூலியமாக க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர், சலவைத்தூள். ஆப்ஷன் டி, சலவைத்தூள் தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது பாருங்கள், லாஸ்ட்டு 10வது கேள்வி, ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை இந்தியா முதலில் எப்போது நடத்தியது? அதாவது ஆசிய விளையாட்டுப் போட்டி, ஏசியன் கேம்ஸ்னு சொல்லுவோம். இதை இந்தியா முதலில் எப்போது நடத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவே இதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்னென்னா ஆசிய விளையாட்டுப் போட்டியை ரீசெண்டாக எப்போ இந்தியா நடத்துச்சு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? முதலில் ஃபஸ்ட்டு எப்போ நடத்துச்சு இந்தியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி, 1951. 1951 தான் ஏசியன் கேம்ஸை இந்தியா ஃபஸ்ட் டைம் நடத்தியிருக்கோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. நமக்கு எஸ்எஸ்சி ஜிடி இன்னும் ஒரு 50 டேஸில் வரப்போகுது. அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ரெகுலராக படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.